அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரணம் தவிர்த்து அல்லது மரணத்தை தவிர நோய்களுக்கு நிவாரணம் தரக்கூடிய சக்தி வாய்ந்த திக்ரை இன்றைய பதிவில் பார்க்க இருக்கின்றோம். இந்த திக்ரை யார் எப்படி ஓத வேண்டும் என்றால், நோயுற்ற நபரை யார் பார்க்கின்ற நபர் இந்த திக்ரை 7 முறை ஓதி, நோயுற்ற நபரை பார்த்து அல்லாஹ்விடம் இந்த திக்ரை 7 முறை பிரார்த்திக்க வேண்டும். அப்படி ஓதும் பட்சத்தில் மரணம் நெருங்காத வேறு நோயாக இருந்தால் இந்த திக்ர் அவருக்கு நிவாரணம் தராமல் இருப்பதில்லை. கட்டாயம் நோயை நீக்கி உடல் ஆரோக்கியத்தை பெறுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அபுதாவுத் என்கின்ற நபிமொழி தொகுப்பில் 310 ஹதீஸாக இடம்பெறுகின்றது. இந்த ஹதீஸை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கின்றார்கள். வாருங்கள் அந்த துவாவை பார்ப்போம். அஸ்அலுல்லாஹல் அலீம் ரப்பல் அர்ஸில் அலீம் அன் யஸ்ஃபிக்க என்பதை 7 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். இதனுடைய பொருள், உனக்கு நிவாரணத்தை தர வேண்டும் என்று வலிமை மிகுந்த அரசுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ்விடம் கேட்கிறேன். நபி அவர்கள் கற்றுத்தந்த இந்த துவாவை ஒருவர் நோயுற்ற நபரை சந்திக்கும் பொழுது 7 முறை ஓதி பிரார்த்தனை செய்யுங்கள். இனி இந்த துவாவை ஓதாமல் திரும்பி வராதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய நோயை நீக்கி சுகமளிப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நோயற்ற நிம்மதியான வாழ்க்கை ஏற்படுத்தி தருவானாக. இதேபோல் இஸ்லாமிய பதிவுகளை தினமும் அறிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இதை மற்றவருக்கு ஷேர் செய்யுங்கள்.